பிரைஸ் தி லார்ட். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மத்தேயு 24:10, கடைசி நாட்களில் பலர் தம் கொண்ட விசுவாசத்தை இழப்பார்கள். many will turn away from the faith. ஏன் பார்த்தீங்கன்னாக்கா கடைசி நாட்கள்ல ஆண்டவர் மீது இருக்கிற அன்பு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே குறையும். அதுக்கான காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து ஆண்டவர் கொடுக்கலனாக்கா அவர் மீது இருக்கிற அன்பு கம்மியாகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வேலை கிடைக்கலனாக்கா ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு குறையும். இல்ல காசு பணம் பிரச்சனையா இருந்தா ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு கம்மியாகும். இல்ல உடம்புல ஏதாவது வியாதி இருந்து அதுக்கு சுகம் கிடைக்கலனாக்கா ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு குறையும். அப்போ இதெல்லாம் காரணங்களை கொண்டு நிறைய கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு அப்படியே குறைஞ்சிட்டு வருது நம்மளால பார்க்க முடியும். அப்போ கடைசி நாட்கள்ல வசனம் சொல்ற மாதிரி பலர் தாம் கொண்ட விசுவாசத்தை இழப்பார்கள். அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும், நான் ஆண்டவர்கிட்ட போனா நான் பெரிய பணக்காரன் ஆகணும்னாக்கா அது நம்முடைய கிறிஸ்து அதுக்காக உலகத்துக்கு வரல. உங்களுக்கு பணக்கார ஆகணும், நான் அதுக்காக ஒரு தேவன் வேணும்னாக்கா நீங்க மற்ற சகோதரர்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கடவுள் மற்ற சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பணக்காரர். இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பயங்கர பணக்காரா இருப்பாங்க, ஆனால் கிறிஸ்தவர்கள் கிடையாது. கிறிஸ்தவர்கள் எல்லாமே பணக்காரர்கள் கிடையாது. மற்ற கடவுளை விசுவாசிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரர்களா இருப்பாங்க. உங்களுக்கு பணம் தான் முக்கியம்னாக்கா அங்க போகலாம். இல்ல நான் இந்த உலகத்துல நிறைய நாள் வாழணும், எனக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா 130-120 வருஷம் இந்த இந்தியாவில் வாழ்ந்த மனுஷர்கள் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற தெய்வங்களை விசுவாசிக்கிறவங்க தான். அப்போ உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும், அதுக்காக தான் கடவுள்னாக்கா நீங்க மற்ற கடவுளோட விசுவாசிக்கலாம். இல்ல நான் பெரிய பெரிய பொசிஷன், ஹை பொசிஷன்ல இருக்கணும், பெரிய ஞானியா இருக்கணும்னாக்கா நம்ம இந்தியாவில் இருக்கிற பலர் ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது, மற்ற தெய்வங்களை விசுவாசி. அப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். ஆனா எல்லாத்திற்கும் மேல ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவத்திலிருந்து மீட்பு, பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து ரட்சிப்பது, அதுக்காக தான் கிறிஸ்து வந்தார். அதுக்காக தான் நம்ம கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம். கிறிஸ்துவின் இடத்தில் நம்ம வருவதற்காக காரணம், உலகத்துல எத்தனை பேர் இருந்தாலும் தெய்வங்கள் இருந்தாலும் ஒரே ஒருவர் தான் நம்முடைய பாவத்துக்காக மரித்தார். அவர் மட்டும் தான் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்க முடியும். அதனால தான் நம்ம கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். காசு பணத்துக்காக அல்ல, ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, வியாதியிலிருந்து சுகம் பெறுவதற்காக அல்ல. இது எல்லாமே ஆண்டவர் கொடுப்பார். ஆனா எல்லாத்திற்கும் மேல கிறிஸ்துவை நாம் ஏன் விசுவாசிக்கிறோம்னாக்கா பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார், பாவத்திலிருந்து நம்மை ரட்சிப்பார். அதுக்காக தான் கிறிஸ்து வந்தார்.